ஹலோ மீட் மிஸ் மித்துன். நான் தான் மித்துன்ஸ் ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், நம்மளோட ஒரு சாதாரண ஒரு செலிபிரிட்டி தளபதி விஜய் அவர்கள் அவர் சொன்ன ஒரு கருத்தை பற்றி ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய செலிபிரிட்டி, நம்மளோட ஜல்லிக்கட்டுக்கு மல்லுக்கட்டு பண்ண புல்லுக்கட்டு செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஜூலி அவர்கள் வந்து சில கருத்துலாம் சொல்லியிருக்காங்க. ஜூலி அவர்கள் சொன்ன கருத்துக்கு சில எதிர்கருத்துகள், நம்மளோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டார், செவ்வாய் கிரகத்தில் கூட இவரோட புகழ் பாடக்கூடிய ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த வீடியோவை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணணும், பேசணும், அதை அட்ரஸ் பண்ணுறது தானே அந்த கலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து பழத்தை பொழந்துருன்னு இன்றைக்கி. சரி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் சப்போர்ட்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? கொஞ்சம் நேரம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். வணக்கம். நம்ம ஜூலி அவர்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஜல்லிக்கட்டு அதை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை பேச்சு எழுந்துகிட்டு இருக்கு. சர்ச்சை பேச்சு எழுந்துகிட்டு இருக்கான், சர்ச்சை பேச்சு. வணக்கம், நான் உங்கள் நட்டு அரக்கன். அதை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் எங்களை மாதிரியான ஃபேன்ஸுக்கு மனக்குளிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் இனிமேல் சொல்லாமலே இருக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஜூலி அவர்களே, நான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தமிழ்நாட்டில். ஓ யார் திவாகரனா பிக் பாஸ் கண்டென்டா? பிக் பாஸ் எதுக்கு நீங்கள் திவாகரன் கண்டென்டா எடுத்திருக்கீங்க? பார்க்குற கொஞ்சம் கண்டென்டா கண்ட மாதிரி தான் இருப்பார். ஆனால் அது என்ன கண்டஸ்டன்ட் எடுக்காமல் அவர் கண்டென்ட் எடுத்திருக்கீங்க? அவரும் பிக் பாஸ் கண்டென்ட் தான், புரியுதா ஜூலி அவர்களே? நீங்கள் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான், எங்கள் அண்ணன் பிக் பாஸ் கண்டென்ட், புரியுதா? தண்டனை கண்டன் தான். வாட்டர்மெலன் ஸ்டார். இது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வேற ப்ராப்ளமு. நல்ல வேலை அண்ணன் நடிப்பு அரக்கன்னு சொல்லியே நினச்சா சொல்லி தொலைஞ்சிட்டாரு. பாப்பா சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ், நீங்க தயவு செஞ்சு ஜூலி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரோட முழு பேச்சு கவனமா கேட்கணும். முழு பேச்ச கவனமா கேட்கணும், புரியுதா? ஏய் ராகவா, ஏன்டா பொம்பளை மாதிரி பண்ற அப்படின்ட்டு இந்த காஞ்சனா படத்துல ஒரு டைலாக் வரும்ல, டக்குன்னு அதெல்லாம் மைண்டுக்கு வருது, என்னன்னு தெரியல. அவர் ஒரு ஆஸ்பெக்ட்ல, அவர் ஒரு மீனிங்ல வந்து பொது கருத்தை சமுதாயத்துல பதிவு பண்றாரு. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஓகேங்களா, விஜய் சார்ட்ட பத்தி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய் உனக்கு, ஒரு வாய் ஜல்லிக்கட்டு காளைக்கு, ஒரு வாய் உன்னை போட்டு பொழந்த ஓவியாக்கு அப்படின்ட்டு கூட்டாஞ்சு ஒரு பெசஞ்சு ஊட்டுற அளவுக்கு எங்கள் அண்ணன் பாசமானவர். அதை புரிஞ்சுக்கோங்கடா முதல்ல. ஏதோ கொஞ்சம் அறிவு கட்டத்தனமா பேசுவார், கொஞ்சம் லூசு மாதிரி பண்ணுவார். அவர் லூசு தான், அது வேற. ஆனால் பாசமானவர், அவர் பாச மாதிரி ஒட்டி போடுறா, பக்கத்தில் போயிடாதீங்க. பதிவு கருத்துக்களை வெளியிடுறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து உங்களை வந்து கமெண்ட்ல மிரட்டுறாங்க. விஜய் சாரோடு அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து என்னென்ன என்னமோ நெஞ்சிலிருந்து வாரி எடுத்து கொட்டுறீங்க. அது வார்த்தைகளா இல்லை என்னன்னு புரியல, சொல்கிறேன். விஜய் சார்களோட ரசிகர்களும் வந்தீங்கன்னா இல்லை சொல்கிற பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே அதான் நடிப்பறக்குங்கிறது. அப்படி இருக்கு. நான் அட்ராக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக தான் இருக்கேன், என்கிட்ட வேணுமா தயவு செஞ்சு அதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. எங்கள் அண்ணனே தயவு செஞ்சுக்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிற அளவுக்கு இது ஒரு இஷ்யூனா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் அண்ணன்லாம் எதாக இருந்தாலும் டேரெக்டாக, நானாக இருந்தால் என்ன இருப்பேன், அவ்வளோதான். நான்லாம் ஆப்போசிட்டில் அரசியலில் கட்சியிலே இறங்கி அந்த பாலிடிக்ஸ் தலைவரையே நான்லாம் கதற விட்டோமா அப்படின்னு போயிருப்பாரு. ஆனால் எங்கள் அண்ணனே தயவு செஞ்சுன்னு ரெக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஜூலி வாய் இருக்குதுன்னு கண்டதையும் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு கை கூலி இருந்து அப்படின்னு சொல்றேன். ஒரு நல்ல மனிதர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பொது வாழ்க்கையில மாணவர்களை இளைஞர்களை நல்லா படிங்க, வாழ்க்கையில முன்னேறுங்கன்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்கள மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வாழ்க்கையில பின்னேறுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் தானே. விஜய் என்ன அப்படி சொல்லும்போது இல்லைங்க, அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான் சொல்றேன். அதை வாட்டர்மெலன் ஸ்டார் கவனிச்சு வந்து அப்படியே பாயிண்ட் அடிக்கிறாரு பாருங்க. திறமைங்க அது அவர் குடோனுங்க, அவரு கண்டென்ட் குடோன், அவர் கண்டென்ட் இருக்காரு பிக் பாஸ்ல. ஆக்சுவலா விஜய் சாரோட ஃபர்ஸ்ட், அதாவது விஜய் சாரோட படம் காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆகுற, விஜய் சாரோட படம் காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆகிறப்போ ஜூலி புரிஞ்சுக்கோங்க, நான் ஸ்கூல்ல தான் படித்தேன், ஆயா ஆய் வருது ஆயா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்போ கூட அந்த ஆயா என்னை கண்டுக்கல, நானே போய் தனியாக ஆயிருந்துட்டு வந்தேன். தெரியுமா இது எம்மா பெரிய பெருமென்ட்டு அப்படின்னு. இப்போ எங்கள் அண்ணன் காது மேலே ஏறி உட்காந்து கடுப்பேற்ற போறாருன்னு சொல்ல வந்தேன். இதான் பேசிட்டே இருப்பாரு. நாங்கெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், ரொம்ப குழந்தை, ரொம்ப குழந்தை. நாங்களாம் வந்து குழந்தையா இருக்கும்போது நார்மல் குழந்தை. அண்ணன் வந்து ரொம்ப இப்போ குழந்தைன்னா இத்தனூண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் இத்தனூண்டு தான், சிக்காகுவா நாய் டாக் பிரீடு கேள்வி இத்தனூண்டு இருக்கும். அந்த மாதிரி அண்ணன் குழந்தையிலையும் குழந்தைங்க, எல்லாத்துலேயுமே அவர் ஸ்பெஷலுங்க. அவர் அருமை புரியாமல் போயிடுச்சு உங்களுக்குலாம். நான் குழந்தை காலத்துல இருந்து நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஜூனியர் ஒரு பையன்
திருப்பாச்சி படத்துக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதாவது பேரண்ட்ஸ் இங்கே பாருங்க அண்ணா, ஜூலி கூட ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் அப்படி இப்படின்னு பேசி சர்ச்சையில் சிக்கி அதுவே சின்ன பின்னமாகி அதுவே அமைதி ஆயிரும். நீங்கள் எதாவது சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு ரசிகர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த தனிப்பட்ட முடிவு தான். அதுக்கு தொண்டர்கள் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு சீரியஸான டாபிக், அது வேறு மாதிரி போகலாம். ஆனால் அண்ணா ஏதோ ஒரு முக்கியமான கருத்து உணர்த்த ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அது என்னன்னு கேட்டுருவோம். வந்து படம் போறதுக்கு திருப்பாச்சி படம் போறதுக்கு பணம் கொடுக்கலன்னு சூசைட் பண்ணிக்கிட்டான். அப்பா விஜய் சார் வந்து மதுரைக்கு நேரடியா வந்து அவங்க வீட்டுக்கு போய் அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போய் அந்த பையன் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்தா திவாகர் மாதிரி இருக்கணும், ஏன் இப்படி இருக்கீங்க நீங்களாம் அப்படின்ட்டு சொன்னாருமா. அப்படின்ட்டு எங்க அண்ணன் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எங்க அண்ணன் சொல்ல மாட்டாருங்க. தன்னோட வந்து அவன் பேரண்ட்ஸ் வந்து ஏன் நீங்க இந்த மாதிரி பையனை வளர்க்குறீங்க, அவனை படிக்க சொல்லாம இந்த மாதிரி இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே படம் பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில வந்து நல்ல அறிவுரைகளை தான் கொடுத்துட்டு போனாரு. அறிவுரைகளை தான் கொடுத்துட்டு போனார். இப்போ மற்ற ஆக்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஃபேமிலி வந்து ஏதாச்சும் பால் பாயசம்லாம் இருக்குதாமா, கொஞ்சம் டீ காஃபிலாம் போடு, கொஞ்சம் சகச தாளாத்தியாக உட்காந்து போகலாம் தான் வந்தவங்க வீட்டுக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் விஜய் என்ன அப்படி இல்லை, ஆக்சுவலாகவே அப்படி இல்லை தான். இங்கேயுமே டாபிக் வந்து தளபதி அவர்கள் பற்றி கீழே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸ்லாம், சாரி கீழே இருக்கிற மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸ் ஜூலி. ஆனால் ஜூலின்னு சொன்னல, ஆனால் ஜூலியே இத்தினுண்டு தான். யாரை கம்பேர் பண்ணும்போது திவோ நடி அப்படின்னு இந்த சொல்கிறாருல்ல, அந்த காற்றுலேயே பறந்துடும் ஜூலியெல்லாம். எங்கள் அண்ணன் பவர் அப்படி அவரே பேசுகிறார். அப்படிங்கும் போது அது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவை பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் வந்து, அதாவது யாராவது ஒரு சிலர் சமுதாய ஊடகங்கள்ல உங்களை பேட் கமெண்ட் போட்டாங்கன்னா ஒன்று யாராவது ஒருத்தர்கள் சமுதாய ஊடகங்களில் பேட் கமெண்ட் போட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அவரோட ரசிகர்கள்னு எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்போ பாயிண்டெல்லாம் ஓகே தான், யார் அதை சொல்கிறா அப்படிங்கிற சில விஷயங்கள் பொறுத்து சில விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றது வேற மாதிரி ஆகி போயிருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து பொறுப்பே ஆக மாட்டாரு. ஓகேங்களா? ஈவன் ஓகேங்க, நல்லது போட்டாலும் சரி கெட்டது போட்டாலும் சரி எல்லாரும் பேட் கமெண்ட் வரும். ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா, ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்காரு அப்படின்னா அவரை வந்து கீழே இறக்கி விடணும், அவருக்கு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நெருக்கடிகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த நெருக்கடிகள்லாம் இல்லாமல் சில பேர்த்த பார்த்தாலே கட்டுப்படிகள் ஆகும்ல, அந்த மாதிரி டென்ஷன் ஆகி பேட் கமெண்ட் பண்ணுறக்கும் ஒருத்தர் நார்மலாகவே பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னா அவர் அட்டாக் பண்ணணும் பேட் கமெண்ட் பண்ணுறக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, திவாகர் மாதிரி ஒரு ஆள் ஒரு பெரிய ஆளை பேட் கமெண்ட்ஸ்லாம் வச்சு அட்டாக் பண்ணி அவர் கான்ஃபிடன்ஸ் உடைக்க பார்க்குறீங்களா? கட்டுக்கடங்காத பசுமாடுறா எங்கள் அண்ணன், கட்டுக்கடங்காத காளைன்னு சொல்லுவேன் நினச்சிங்களா? ஊடகங்கள்ல பொதுவான ஒரு தளத்துல வந்து பேட் கமெண்ட் வர்றது சகஜம். அது இவங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் நம்ம வந்து என்னென்ன போய் ஆகி நம்ம வந்து என்ன எங்கள் அண்ணன் யோசிச்சு பேசுறதுன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன்லாம் எழுதி கொடுத்தாலே மனப்பாடம் பண்ணிட்டு பேச தெரியாது, அதனால யோசிச்சு பேசுறாரு. என்ன தப்புங்கிற நான், நீங்க பேசுங்க. தேவையே இல்லாம தப்பா கருத்து பதிவிடுறது வந்து தவறான விஷயம். ஜூலி அவர்களே நீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மாத்திக்கணும். ஜூலி அவர்களே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மாத்திக்கோங்க. இதை மாத்தல அப்படின்னா எங்கள் அண்ணன் டென்ஷன் ஆயிடுவாருங்க. ஓரளவுக்கு தான் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜூலி வீட்டுக்கே போய் 3 வேளை சாப்பிட்ற மாதிரி இல்லை 3 வேளை மாத்திரை எடுக்கிற மாதிரி 3 வேளை நடிச்சு காமிப்பார். பரவாயில்லையா ஜூலி, உங்களுக்கு ஓகேவா இது? இப்போ தோணுது இல்லை, இதுக்கு சத்தரெல்லாம் தோணுமே ஜூலி உங்களுக்கு. அதனால கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க வாயை வச்சுக்கிட்டு. ஆல்ரெடி நல்ல பிளாட்ஃபார்ம் அது வந்து நம்ம வெளியில வந்து சமுதாய மக்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும். கண்டிப்பா நீங்க லைவ்ல இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்கு நீங்க உங்களோட திறமைகள் இருங்கண்ணே, நீங்கள் காட்டலாம், பொறுமையாக காட்டுங்க. இங்கே பாருங்க, முன் உதாரணமாக இருக்கணும். இப்போ ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஒரு முன் உதாரணமாக ஒரு ஸ்கூல்ஸ்க்கெலாம் போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தர்பீஸு தண்ணீர் பழம் இல்லை அங்கே என்ன எதுவாக இருந்தாலுங்க, பாவக்காய் புடலங்காய் பீட்ரூட்டு கருவேப்பிலை எதையாவது கண்டமேனிக்கு தின்னுக்கிட்டு கண்டமேனிக்கு க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்தா ஃபேமஸ் ஆகிடலாம், வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிடலாம், என்னத்துக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு அண்ணன் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறனால இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறாரு. மக்கள் மதியில் தப்பான விஷயங்களை பண்ணாதீங்க ஜூலி. அண்ணனை மாதிரி நல்லது பண்றதுனா பண்ணுங்க, இல்லாட்டி அண்ணனை மாதிரி எதுவுமே பண்ணாம இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா ஒரு பிரச்சனைகள் கிரியேட் பண்ணி அதன் மூலமா ஃபேமஸ் ஆகணும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பப்ளிசிட்டி கண்டிப்பா நீங்க நைட்டு இப்படி திறப்பீங்களா இல்லை இப்படி திறப்பீங்களா அப்படின்னு சிங்கம் படத்தில் வரும்ல, அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்ல எங்கள் அண்ணன் குறைய வைக்க மாட்டாரு. பாடி லாங்குவேஜ்ல சிங்கம் படம் அப்படின்னா எங்கள் அண்ணன் பேசும்போதே தெரியும் கத்தி பட கிளைமேக்ஸ் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒரு ஸ்ட்ராபெரி ஒரு பணக்காரன் நினைச்சு இது ஸ்ட்ராபெரியா எங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் சாப்பிட போயிடுவார். ஏன்னா அவ்வளோ யதார்த்தம். ஸ்ட்ராபெரி வச்சு நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு கூட எங்கள் அண்ணனுக்கு தெரியாது. ஸ்ட்ராபெரியா
எங்கள் அண்ணனோட அருமை பெருமையெல்லாம் உங்களுக்குலாம் தெரியாது, தெரியாமல் இருந்தால் நல்லது தான். அப்படி இருங்கடா. நினைக்காது. அதுக்காக நீங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறீங்க. நான் சொல்ல வரல, அது மாதிரி சொல்ல வரல. இது என்னோட அது மாதிரி சொல்ல வரல. அப்படியே முதுகுக்கு சோப் போட்டு விட்டுருணும், இங்கிட்ட வந்து கழுவி ஊற்றி விட்டுருணும், கீழே சோப்பை போட்டு வலிக்கு உலகம் வச்சிடணும். எங்கள் அண்ணன் எல்லா டேலண்ட்டுங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு தப்பை சுற்றி காட்டினா கூட நீங்கள் இதுதான் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதானே நீங்கள் பண்ணுறீங்க, அதை நீங்கள் பண்ணுறீங்கனால தானே யாராச்சும் ஒருத்தங்க அதை பண்ணிடுவீங்கன்ட்டு யாராச்சும் சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் சொல்ல வரேன். நான் இதை சொல்ல வரனால அதை பண்ணீங்கன்னு நான் இதை சொல்ல வரல. இதை சொல்கிறனால நீங்கள் அதை பண்ணீங்கன்னு ஆயிராது. ஆனால் நீங்கள் அதை பண்ணுனீங்கல்ல, அதனால தானே நான் இப்போ சொல்ல. புரியுதா உங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் பேசுறது உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறது, எப்படி உங்களுக்குலாம் புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்கள் அண்ணனோட அருமை தெரியும்டா உங்களுக்குலாம். அன்னைக்கெல்லாம் 4வது லாக்டவுனில் செத்துருவீங்களா ரொம்ப. ஆனால் தெரியும் ஒரு நாள். பொது கருத்து. ஸோ ஜூலி அவர்களே, தயவு செஞ்சு விஜய் சார் பற்றிய விமர்சனங்களை விமர்சனம் நிப்பாட்டி. ஜூலி இங்கே பாருங்க, விமர்சனம் பண்ணாதீங்க. விமர்சனம் ப்ளீஸ். விமர்சனம் ஓகே, பட் விமர்சனம் பண்றது கொஞ்சம் தப்பு இல்லை. அதனால தான் ஒரு அண்ணா சொல்றேன். எனக்கு ஆக்சுவலா நிறைய பேர், ஒரு நபர் 2 நபர் கிடையாது, ஏகப்பட்ட நபர் உங்களை வந்து நோ தப்பா இருக்குண்ணா. என்னன்னா ஒரு நபர் 2 நபர் கிடையாது, ஏகப்பட்ட நபர் உங்களை வந்து என்னன்னா ஃபுல்லா சொல்லுங்க, நான் கேட்போம். நான் வந்து பிக் பாஸ் ஜூலி வந்து விஜய் சார் தப்பா பேசிட்டாங்க, ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ட்டு எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு. யார் உங்களுக்கு தெரியுமா எங்க அண்ணன் குரல் கொடுக்கலன்ட்டு? பிக் பாஸ் ஜூலி விஜய் அவர்கள் பத்தின பேசின அந்த ஒரு வீடியோ அன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட்டே எங்கள் அண்ணன் வந்து 3.5 கிலோக்கு தர்பீஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஏப்பா விட்டு குரல் கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய குரல், அது ஊருக்கே ஒழிச்சுது அப்படிங்கிற ஒரு ரூமரும் மித்தும் இப்போ வரைக்கும் இருக்குது. அவ்வளோ பெரிய குரல் கொடுத்த ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல? அவர் பார்த்தா திருவள்ளுவர் மாதிரி இருக்கா உங்களுக்கு. 2 அவருக்கு குரல் கொடுத்தா தான் நீங்களாம் திருந்துவீங்க. பார்த்து கேட்டிருக்கீங்க வேறு அவரை பார்த்து. என்னடா பண்ணுறது உங்களெல்லாம்? ஆக்சுவலாக நான் பிக் பாஸ் பார்க்கறது கிடையாது. ஜூலி நீங்கள் பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் கண்டென்ட் ஒரு பிக் பாஸே பார்க்கறது கிடையாது. ஆனால் பிக் பாஸ்ல போய் எல்லாரும் விரலுக்குள்ளேயும் கண்ணை விட்டு ஆட்டிட்டு வந்துட்டாரு. ஆமாம், கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டல. எங்கள் அண்ணன் விரலுக்குள்ளே எல்லாத்தையும் கண்ணை விட்டு ஆட்டிட்டு வந்திருக்காரு. வேறு உங்களுக்கு புரியலைங்க அவரோட அருமை பெருமைலாம். பிக் பாஸே பார்க்காத ஒரு பிக் பாஸ் கண்டென்டர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் எங்கள் அண்ணா தான் அந்த பெஸ்ட் பிக் பாஸ் கண்டென்டன். வந்து சீசன் 9 கண்டஸ்டன்ட். நீங்க சீசன் இருக்கப்பலாம் நான் பார்த்தது கிடையாது. பிக் பாஸ் நான் அதிகம் பார்த்தது கிடையாது. அதனால பிக் பாஸே எங்கள் அண்ணன் பார்த்தது கிடையாதுங்க. எங்கள் அண்ணன்லாம் பார்த்தாருன்னா ஒன்லி இங்கிலீஷ், ஸ்கைஃபை, மலையாளம் மூவிஸ் தான். உங்களுக்கு தெரியல. ஸோ திருப்பி வந்து உங்களோட வீடியோக்கெல்லாம் படிச்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம். வீடியோக்கெல்லாம் ஆனால் அதுதாங்க டேலண்ட்டுங்கிறது. இப்போ ஒரு ஏஐ ரோபோட்னால ஒரு வீடியோவை பார்க்க தான் முடியும், ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா தான் படிக்க முடியும். அதை தாண்டி அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒரே தர்பீஸ் ஒரு ஹைபிரிட் பழத்தினால மட்டும்தான் ஒரு வீடியோவை படிக்க முடியும். உங்களால் முடியுமா? யூ ஹேவ் த ஆன்சர். கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக விஜய் சார் வந்து அவர் ஒரு வழியில போய்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு வழியில போய்கிட்டு இருக்காரு. ஜூலி அவங்க ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க. இப்ப ஜூலி இப்படி ஒரு கருத்து சொன்னாங்கன்னு கூட நம்ம தளபதிக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அவர் கொசுவை கூட இங்க கொசு இருக்கான்னு பார்த்துட்டு அடிப்பாடுறா. ஜூலி எல்லாம் யாரும் தெரியாது. அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்ட்டு அதையும் தாண்டி புனிதமான நம்ம திவாகரே வந்து இறங்கி கருத்து சொல்றாருன்னா எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூங்க இது. பாலிமர் டிவி இங்கே இதெல்லாம் கேப்சர் பண்ணுங்க. அந்த மாதிரி அவரை போய் தப்பா சொல்லி அவர்னாலதான் பேட் கமெண்ட் போட்டு திட்டுறாங்க. நான் தைரியமா இருக்கேன், என்கிட்ட வந்து நேரம் வந்து என்கிட்ட நோ தப்பா இருக்குண்ணா. நான் எனக்கு இதுக்கு மேலே பேசுறதுக்கு தெம்பு இல்லை. நான் சத்தியமா இதே தான் மறுபடியும் ரிப்பீட்டில் சொல்லிட்டு இருக்க போறாரு. ஆக மொத்தத்தில் இந்த சூப்பர் ஸ்டார் சொன்ன கருத்து இதுதான். டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது அவங்க மீட் மிஸ்டர் மித்துன். ஏன்னா மறுபடியும் இந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதை தான் பேசி, ஏன்னா அவர் ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னா அதை மைக்கேல் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதனால சொல்லிட்டே இருப்பார். எனக்கு தெம்பில்லை. மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஒரு குட்டி ஸ்டாரை பற்றி இந்த பெரிய ஸ்டார் ஏதாச்சும் பேசினார் அப்படின்னா வேறு ஏதாச்சும் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதுக்கு மேலே அவர் பார்க்கவும் முடியல. பாய்ங்க, டாட்டாங்க, எனக்கு பைத்தியம் முடிச்சு மாட்டேங்க, கிளம்புறேன். டாடா பாய்.